කිරීමට අපේ හදිසි ප්‍රතිකාර විශේෂඥ වෛද්‍ය ආසනයේ ලීකම්තුමා වෛද්‍ය ප්‍රසන්න නන්දරාජ මහතා විශේෂඥ වෛද්‍ය අධ්‍යක්ෂකවරයා දැනුවත් அனைவருக்கும் வணக்கம். நான் நடராஜ பிரசன்னா, அவசர சிகிச்சை வைத்திய நிபுணர், இலங்கை தேசிய வைத்திய சபையில் சேர்ந்தேன். அத்துடன் ஸ்ரீலங்கா அதாவது தமிழை சொல்ல போனால் அவசர சிகிச்சை நிபுணர்களின் வான் கழகத்தின் பொதுச்செயலாளர். நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்னுடைய சக வைத்தியரை சொல்வதை நான் சுருக்கி சொல்ல வரும். ஒன்றரை சொன்னால் சுருக்கி சொல்ல வரும். ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கான ரீசன் என்ன, காரணம் என்னன்னு சொன்னாங்கன்னா, பப்ளிக்கு இந்த மாதிரி என்னோட இலங்கையில் இருக்கிற அவசர சிகிச்சை பாதிக்கப்படுறது இதில் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வேறு இதுக்கு நான் கலெக்டர்கள் சொன்னால் சில நேரம் வந்து தான் அந்த பப்ளிக்கு விளங்க சொல்கிறேன். இங்கிலீஷ் பார்க்க வேண்டி இருக்கிறதா கொஞ்சம். ஸோ இலங்கையில் சமரியை சொல்ல போனால், இலங்கையில் அவசர சிகிச்சை பிரிவு சொல்கிறது வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டல்லேருந்து தொடங்குது, ஹாஸ்பிட்டல் முன்னாலேருந்து தொடங்குது. சரி, ஓகே. அப்போ இலங்கையில் இப்போதைக்கு அந்நேரத்தை பார்த்து கொண்டு வந்து சிவசரியை 1990. அதுக்கு பிறகு நீங்கள் ஆஸ்பத்திரி வருவீங்கள், ஆஸ்பத்திரியில் வந்து தரப்படுத்தல் இருக்கும். அங்கேருந்து வந்து உங்களை வருத்தம் கூட என்று சொன்னேன்னா உங்களை பார்த்து வந்து அவசர சிகிச்சை பிரிவு எடுப்பாங்க. இல்லாட்டி வருத்தம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், இல்லாட்டி பெரிய வருத்தம் இல்லைன்னு சொன்னால் ஓபிடி இல்லாட்டி ஓபிடிக்கு சொல்லுவாங்க. ரெண்டு நாளைக்கு கிளினிக்கு பாருங்க, அதான் வளர்ந்து நடக்குது. இதில் நாங்கள் பப்ளிக் என்ன சொல்கிற விரும்புகிறோம்னா, இப்போ சில இது இவெண்ட்ஸ் இருக்குது தானே, இப்போ 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் கொண்டு தப்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி இதுகளை சொல்லுறாங்க. நாங்கள் கையில் சரியா. அப்போ நாங்கள் இந்த சுச்சுவேஷன் எடுத்ததில் வந்து முக்கியமாக 5 விஷயங்கள் சொல்லுவோம். முதலாவது வந்து மாரடைப்பு, ரெண்டாவது வந்து பக்கவாதம், மூன்றாவது வந்து விபத்து இருக்காது. அதை நீங்கள் வீட்டில் நடக்கலாம், இல்லாட்டி நோக்கட்டிக்காக இருக்கலாம். பிறகு செப்சிஸ், இந்த ரத்தவாத நோயின்னு சொல்கிறாங்க, செப்சிஸ்ன்னு சொல்கிற இன்ஃபெக்ஷன் இருக்காங்க. அடுத்து வந்து சுவாச அலட்சியம். ரைட். அப்போ இதில் தேர்ட் வந்து நீங்கள் எப்போ ஆஸ்பத்திரிக்கு போனீங்க சொல்கிறது கொஞ்சம் சரியான கஷ்டம். ஆனால் சில குறிகளை சொல்ல, இப்போ மாரடைப்பு எடுத்தேன்னு சொன்னாக்கா பழமையாக சொல்கிறது 50 வயசுக்கு மேலேண்டா உங்களுக்கு அதுக்கான ரிஸ்க் வர கூட. இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிக்கணும் இருக்குது. வயசு குறைவாக இருக்கும், 30 வயசு 20 வயசு பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு வயசு கூடினால் கொஞ்சம் உடம்பு பருமனானால் சீனி வருத்தம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இல்லாட்டி ஃபேமிலி இஷ்யூ, அதாவது வந்து அவர் குடும்பத்தில் தாயின் தகப்பட்ட பக்கத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சொன்னாங்கன்னா அதுக்கு சான்சஸ் கூட. பொதுவாக வந்து சொல்கிற வலி எப்படி சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னா காரம் ஒன்று வச்ச மாதிரி வலின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது வந்து 100% இல்லாததில்லை. சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வேதம் இருக்கலாம். அப்போ உங்களோட வீட்டு இருக்கிறார்கள் வந்து இப்போ ஒரு இந்த ரிஸ்கி இருக்கிறார்கள் வந்து இப்படி நெஞ்சு வலின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பக்கத்துக்கு ஆஸ்பத்திரி ஈஸி எதிர்பார்க்க சிவியரான ரொம்ப அதிகமான வேலைன்னு சொன்னா நீங்கள் ஆஸ்பத்திரி கூட நினைக்கலாம். இந்த நேரத்துக்கு 10 கால் பண்ணலாம், அவையில் வந்து பார்த்துட்டு சொல்லிக்கலாம். அடுத்தது பக்கவாதம். பக்கவாதம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட யோசிக்கிறவங்க கை காலையெல்லாம் போகிறேன்னு சொல்லி அது ஒரு வகையில் சரிதான். ஆனால் அது வந்து பக்கவாதத்தில் வந்து கிடக்க இதுகள் இருக்குப்பா. நீங்கள் இறப்புலேருந்து சின்ன மெல்லிய வீக்னஸுக்கு போகலாம். அதுக்கு வந்து இப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். டாக்டர் தனுஜா சொன்னா பி ஃபாஸ்ட், பின்னு சொன்னால் பேலன்ஸ். இப்போ நடக்கையில் கொள்ளையில் பேலன்ஸ் தான் டீசல் மட்டும் விதாரம் சொன்னாங்க. அதுபோல் என்ன ஒழுங்காக இருந்தால் திடீர்னு பேலன்ஸ் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. வந்து அதாவது வந்து கண் பார்வையில் திடீரென்று கண் ஒரு பக்கம் தெரியுது இல்லை, இல்லாட்டி அந்த கண்ணை பார்க்கிங்க இந்த இது கண் பண்ணி வித அப்படின்னு கண் தெரியாமல் போகுது, பேர்ட் அதாவது பார்வை தெரியாமல் போன்னு சொன்னா நீங்கள் உடனே அலர்ட் ஆகும். அடுத்தது வந்து ஃபாஸ்ட் வந்து ஃபேஸ், அதாவது முகத்தில் வந்து இப்போ சிரிக்கைக்கில் இல்லாட்டி கொஞ்சம் வீக்னஸ் இருந்த வித்தியாசம் மட்டும் சொன்னாலும் யோசிக்கலாம். பிறகு லைக் கையின் கால் அப்படி அது இருந்துன்னு சொன்னா நீங்கள் உடனே வந்து ஆஸ்பத்திரி போவாங்க. இப்போ லேசான வேலை இப்போ வந்து தனிஜா சொன்னாங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஆனால் லேசான வேலை 19 ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இப்போ சீனி குறைக்காத இப்படி வேலை இருந்தது. இப்போ அதுக்காக நீங்கள்
தூர ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. ஆனால் நீங்கள் இப்படி 19 பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே பார்த்துட்டு தேவைன்னு சொன்னா 19 உங்களை தேவையான சீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும். ஸோ நீங்கள் அப்படி அப்ரோச் பண்ணுறது நான் ஸ்ட்ரோக் மாதிரி வரைக்கும் அங்கிருந்து ஒரு மெட்டல் ட்ரீட்மெண்ட் நடக்கும். அப்போ அதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் டிலே பண்ணுற நேரத்துக்கு வந்து அந்த மூளைக்கு கிணங்கள் செத்து கொண்டிருக்கும். அப்போ உடனே போகணுன்னு சொன்னா குறைவான அவத்தோட இது பண்ணலாம். லேட்டாக வந்து டேமேஜ் கூட. அடுத்து விபத்துக்கு நிறைய பேசலாம் இருக்கு. ப்ரிவென்ஷன் பக்கத்தில் நிறைய பேசியிருக்கு. ஆனால் ஷோர்ட்டாக சொல்கிறேன்டா இப்போ சின்ன விபத்துகள் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ பெரிய ரோட் ட்ராஃபிக்காக பெரிய வீதி விபத்து நடக்கலாம். இந்த ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அவள் ஓடி போய் ஆட்டை இழுத்து வச்சு ஆட்டு உட்கார வச்சு அனுப்புறது. அது கொஞ்சம் டேஞ்சர். ரெண்டு விஷயம் செய்ய வரும். அதில் பேஷண்ட் தன்னால் எழும்பி வந்தேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அவரை விடுங்க வந்து உட்கார வச்சுட்டு இல்லாட்டி படுக்க சொல்லிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடுவோம். சரியா? பேஷண்ட் மட்டும் இறங்கிறான்னு சொன்னா இப்போ டேஞ்சர் இப்போ சொல்லுவோம் வாகனம் வெடிக்க போகுது நெருப்பட்டப்போன்னு சொன்னாங்க எடுக்கிற பரவாயில்ல. மற்றபடி வந்து 1990க்கும் எமர்ஜென்சி சர்வீஸுக்கு கால் பண்ணிட்டு அவங்க வந்து எடுப்பாங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய தேவைங்கன்னா அவையில் வந்து இந்த இடத்துல ஃப்ளட்டாக இருக்க வைங்க, உட்கார வைக்க வேணும். ஆம்புலன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஆம்புலன்ஸை கூப்பிட வேண்டாம். ஐ மீன் இப்போ 7வது வந்து நீங்கள் இப்படி உட்கார வச்சு கொண்ட ரேக்கில் வந்து முன்னாடி இதில் டேமேஜ் வந்து சின்ன பேராபிசிக்காக இருக்கலாம். அதனால் வந்து ஆம்புலன்ஸை கூப்பிடுறது நல்லது. அடுத்த 2வது வந்து ரத்தப்போக்கு. திடீர்னு நிறைய ரத்தம் போய் கொண்டிருக்கிறதுல வந்து நீங்கள் வந்து கையால் துணியை வச்சு ப்ரெஷரை கொடுத்து ரத்தப்போக்கு நிப்பாட்டப்படும். அப்போ வேறு ஹெல்ப் பண்ணும். செப்சிஸ் என்று சொல்கிறது இப்போ ரத்தவாத நோய்க்கான இருக்குது. ஆனால் செப்சிஸ்னா பிளான் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் தான் போகுது. அது வந்து உங்களுக்கு காய்ச்சல் கூட இருக்குது. காய்ச்சல் இருக்கிற பிரச்சனை எல்லா காய்ச்சலும் செப்சிஸ் சொல்ல கஷ்டம். ஆனால் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா இவர் வந்து இப்போ சாப்பிடலாம் போகிறாரா, குடிக்கலாம் போகிறாரா, மயக்கம் மாதிரி தலைச்சுத்து இருக்கான்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதுக்கு அதாவது வந்து உடனே ஆஸ்பத்திரி போக வேண்டியது. ஆள் வந்து சாப்பிடலாம், குடிக்கலாம், யூரின் வந்து இப்போ சுண்ணீர் ஒழுங்காக போகுது, அளவாக போகுது சொன்னோம்னா ஓகே அதுதான் போகலாம். ஆனால் உங்களோட பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்போ தலைச்சுத்து மாதிரி இருக்குது, பீஸ்பட்டு கொடுக்குறாங்க, யூரின் போகுதுன்னு சொன்னால் நீங்கள் உடனே வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும். அடுத்தது சுவாச அலட்சணம், அதோட வீசிங், அஸ்மா. ஓகே நிறைய தலைக்குறைக்கு இருக்குது. அஸ்மா மட்டும்தான் நீங்கள் சுவாச அலட்சணம் ஒன்றும் இல்லை இருக்குது. ஆனால் அதை நீங்கள் என்ன பார்த்து வரீங்களா இப்போ அவரை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அடிக்கிற கிளினிக் பார்த்து சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பாதிங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதை பாதிக்கைகளை வந்து அதுக்கு ஒரு ரீபோர்ட் கிடைக்காட்டிக்கு அவள் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கு. இப்போ சில நேரம் வந்து அஸ்மா இருக்குன்னா சில நேரம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வேறு எதுக்காக இல்லை ஹார்ட்லேருந்து இருக்கலாம். அப்போ அவை வெள்ளிக்கு தேவையில பாவச்சு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்டிக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு கால் பண்ணி போகிறது நல்லது. சரியா? இப்போ அடுத்த இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு நடந்து கொண்டு இருக்கீங்கன்னா கிளஸ்டர் கேர்னு சொல்லி சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். அந்த நான் என்ன சொல்கிறேன் பண்ணிக்கொண்டு 1 கூப்பிட போகிறீங்களா அவங்க டிசைட் பண்ணி பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இந்த இதுகளை பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க. 2வது வந்து பக்கத்துலேயே ஆஸ்பத்திரிக்கு போகிறது. ஆனால் அங்கே பக்கத்துலேயே ஆஸ்பத்திரியில் வந்து அவைகளுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்காங்க. அப்போ அதுக்காண்டி இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் கிளஸ்டர் கேர்ன்னு இப்போ கொடுமை எடுத்தீங்கன்னா கொடுமை சில தலங்கள் அப்படி சின்ன ஆஸ்பத்திரிகள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, அவைகளுக்கு டாக்டர்காருக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, என்னென்ன முக்கியமான மருந்துகள் இது பண்ணுறது. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன். இப்போ அவைகளுக்கு எதுவும் சீரியஸான பேஷன்ஸ் வந்து சொன்னாங்கன்னா டிரெக்டாக வந்து பெரிய ஆஸ்பத்திரி கழிச்சு வந்து அட்வைஸ் எடுக்கலாம். காசு பண்ணு சொன்னாங்க சொல்லி காசு வந்து பண்ணலாம். அப்போ உங்களோட பக்கத்துல சின்ன ஹாஸ்பிட்டல் கூட வந்து பெரிய ஆஸ்பத்திரி கனெக்ஷனில் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது. இதுதான் இப்போ இந்த சன வைத்திய காய்ச்சல் சின்ன சுருக்கம். டாக்டர், அவசர சிகிச்சைகளுக்காக நாளாந்தம் வந்து எத்தனை நோயாளர்கள் மாதிரி அனுமதிக்கப்படுறாங்க, அந்த தரவு பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த தரவு உங்கள்கிட்ட இருக்கா? தரவுக்கு என்னட்ட இல்லை, நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 780 கிட்ட வேறு சில நேரம். அதில் வந்து கேட்டகரி 1, 2 மற்றது இந்த சிவியரான பேஷண்ட் சொல்லி நாங்கள் 100-120 கிட்ட பார்க்குறோம். அதாவது
வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் பெரிய ஆஸ்பத்திரி ட்ரான்ஸ்ஃபரோட மன்னிக்கிறேன் எனக்கு சரியான தரலிப்பு இல்லை நான் தான் ட்ராப் பண்ணுறேன் ශ්‍රී ලංකාවේ හදිසි ප්‍රතිකාර සේවාවෙන් උපරිම ප්‍රයෝජන ගන්නේ කෙසේද? පිළිබඳ ඉතාමත්ම සාර්ථක ප්‍රවෘත්ති සාකච්ඡාවක් අපිට අද පවත්වන්නට ලැහැකි වුණා. ඒ ප්‍රවෘත්ති සාකච්ඡාව සාර්ථක කර ගැනීම සඳහා සම්පත්දායකත්වය ලබා දී ශ්‍රී ලංකාවේ හදිසි ප්‍රතිකාර පිළිබඳ විශේෂඥ වෛද්‍යවරුන්ගේ විද්‍යායතනයේ සභාපතිතුමාට, ලේකම්තුමාට, බහණ්ඩාගාරිකතුමා ඇතුළු විශේෂඥ වෛද්‍යවරුන් දෙපළට සෞඛ්‍ය ප්‍රවර්ධන කාර්යාංශයේ හදබර බැති ස්තුතිය පුද කර සිටිනවා. අද මේ සාකච්ඡාව තුළින් මෙතෙක් නොදැක්වූ කරුණු රැසක් දැනුවත් වීම වුණ අතර මේ විශේෂයෙන් සුවසැරිය 1990 සුවසැරිය සේවාව සහ හදිසි ප්‍රතිකාර සේවාව පිළිබඳව ජනතාව දැනුවත් කිරීම මෙම සේවාව තවදුරටම ව්‍යාප්ත කර ගැනීමට පිටුහලක් වෙනවා. මේ පිළිබඳව කවදාත් අපට